நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம சென்னை கீழம்பாக்கத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் அட் பிரசன்ட் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் இந்த ஏரியால இப்ப நடந்துட்டு இருக்கு, இன் ஃபியூச்சர் 2026ல என்ன மாதிரியான செய்திகளை நாம எதிர்பார்க்கலாம் போன்ற பல்வேறு விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம பார்க்க போற 5 விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா போலாம். கீழம்பாக்கம் ஸ்கை ஹப் மால், கீழம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸையும் கீழம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனையும் இணைக்கிற ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸுக்கும் சென்னை ஏர்போர்ட்டுக்கும் இடையிலான ப்ரப்போஸ்ட் மெட்ரோ ரூட், கீழம்பாக்கத்துக்கும் மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கும் இடையே ப்ரப்போஸ் செய்யப்பட்டிருக்கிற எலிவேட்டட் காரிடார். இந்த 5 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்க்க போறது கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இனாகிரேட் பண்ண ஸ்கை ஹப் மால் பத்தி தான். இந்த மாலோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது கம்ப்ளீட் ஆன நிலையில போன வாரம் மாதிரி இந்த மாலை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாலை இனாகிரேட் பண்ற அன்னைக்கு நாங்க போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால பெரிய அளவுல கடைகள் எதுவும் திறக்காம இருந்தது. அப்பதான் கடையெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கடந்த 4-5 நாட்களா நிறைய கடைகள் ஓபன் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். வரும் வாரங்கள்ல இந்த மால்ல என்னென்ன கடைகள் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டெக்காத்லான், ஸ்டைல் யூனியன், டாக்கோ பெல், பர்கர் மேன், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் மாதிரியான டாப் பிராண்ட்ஸ் அவங்களுடைய ரீட்டைல் அவுட்லெட்ஸை இந்த மால்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 7 ஸ்கிரீன் சினிமாஸ் அவங்களுடைய தியேட்டரை இந்த மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டர்ல 5 ஸ்கிரீன்ஸ் இருக்கான். எல்லா ஸ்கிரீன்ஸ்லயுமே 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன், டால்பி சிஸ்டம், 360 டிகிரி ஆடியோ அப்படின்னு சொல்லி இந்த தியேட்டர் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியேட்டரையும் நம்ம நியர் ஃபியூச்சர்ல போய் விசிட் பண்ணலாம். இந்த மாலானது கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாலுக்கு படம் பார்க்க வரவங்களாகட்டும் இல்ல இந்த மாலை விசிட் பண்றவங்களாகட்டும் இவங்களால இந்த பகுதியில பெரிய அளவு டிராபிக் ஜாம்ஸ் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா இந்த கீழம்பாக்கம் பகுதி அப்படின்றது ஃபெஸ்டிவல் டைம்ல ஏற்கனவே திக்குமுக்காடிட்டு இருக்கு. இந்த மாலுக்கு வர கூட்டத்தினால இந்த இடமானது ஸ்தம்பிக்க வேணாம் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆசையாகவும் இருக்கு. ஸோ அப்படி மட்டும் நடக்கல அப்படின்னா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த வீடியோல நம்ம அடுத்ததா பார்க்க போறது கீழம்பாக்கம் ரயில் நிலையத்தை பத்தி தான். கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரும் பயணிகளுக்கு ட்ரெயின் வசதியை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷனை லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸா கட்டி வராங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில இவங்க 2 பிளாட்ஃபார்ம்ஸை அமைக்கிறாங்க. இப்ப நாம முதலாவது பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்மோடைய ஒர்க்கை பொறுத்தவரையில ஒரு 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இங்க வந்து பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம்ல ஷெட் அமைக்கிற பணியானது நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் அமைக்கிற பணியானது நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி இந்த பிளாட்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம் உடைய ஒரு எண்ட்ல இருந்து தான் கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு ஃபுட் ஓவர் பிரிட்ஜை கனெக்ட் பண்றாங்க. அந்த செக்ஷன்ல மட்டும் வேலையானது இன்னும் பெண்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த பகுதியில வேலையை இவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். வேலை அப்படின்னு நான் சொல்றது ஃபைனல் பினிஷிங் ஒர்க் தானே தவிர மற்றபடி பெரிய வேலையெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல இல்ல. இந்த பிளாட்ஃபார்ம்ல இவங்க வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும், லைட்டிங் கனெக்ஷன் கொடுக்கணும், அதே மாதிரி இந்த ஸ்டேஷனுடைய போர்டு வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல பெண்டிங்ல இருக்கு. இந்த பிளாட்ஃபார்முக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒர்க்கு இப்பதான் மெல்ல மெல்ல வேகம் எடுத்துட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையில இந்த பிளாட்ஃபார்முடைய ஒரு எண்ட்ல பிளாட்ஃபார்மோடைய ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு ஷேப் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எண்ட்ல தான் ஒர்க் ஆனது போயிட்டு இருக்கு. நான் இன்னொரு எண்ட் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்கை வாக் வந்து கனெக்ட் ஆகிற எண்ட்ல ஒர்க் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அந்த இடத்துல தான் வேலையானது நடந்துட்டும் இருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஷெட் அமைக்கணும், பிளாட்ஃபார்ம் அமைக்கணும் போன்ற வேலைகளை ஆரம்பிப்பாங்க. லைட்டிங், பைப்லைன் போன்ற விஷயங்கள் ஒண்ணுன்னா வரும். 2025ஆம் ஆண்டுல இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நிறைய தகவல்கள் எல்லாம் கூட வந்தது. 2025ல தீபாவளிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க, புத்தாண்டுக்கு ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்தது. என் பொங்கலுக்கு கூட டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்தது. பட் இந்த 2 பிளாட்ஃபார்மையும் பொறுத்தவரையில இங்க நேர்ல வந்து பார்க்கும்போது 2026க்குள்ள நிச்சயமா இந்த ரயில்வே ஸ்டேஷனானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டுக்குள்ளேயோ இல்ல கோடை விடுமுறையின் போதோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் அதுக்குள்ளேயாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது அப்படின்னா நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேர் வந்து வெளியூருக்கு பயணம் செய்யறதாகட்டும் இல்ல வெளியூர்ல இருந்து சென்னை வர்றதாகட்டும், இதை நிறைய பேர் வர்றதுனால
அந்த நேரத்துக்குள்ள இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம அடுத்ததா பார்க்க போறது இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸையும் கனெக்ட் பண்ற அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பத்தி தான். இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட ஒர்க் கொஞ்சம் தாமதமா தொடங்கினாலுமே இப்ப மெல்ல மெல்ல இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் எடுத்துட்டு இருக்கு. வேலையானது கொஞ்சம் பிரிஸ்கா நடக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பொறுத்தவரையில கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் எண்ட்ல எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரோடுக்கு அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான பில்லர் ஒர்க்கை இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த பில்லர் மேலதான் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஸ்டீல் பிரிட்ஜ் அப்படின்றதுனால இந்த பில்லர் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் வேகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை இவங்களால வேகமா அசெம்பிள் பண்ணிட முடியும். இந்த வீடியோல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு மால் வேற வந்திருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நிறைய பேர் இந்த மாலுக்கு வர்றதும் போறதுமா இருக்கும். ஸோ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஆனது நிச்சயமா பயனுள்ள ஒரு விஷயமா பொதுமக்களுக்கு இருக்க போகுது. இந்த வீடியோல நம்ம அடுத்ததா கவர் பண்ண போறது நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கும் கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸுக்கும் இடையிலான மெட்ரோ ஒர்க்குடைய நிலை என்ன அப்படின்றது தான். 2022ஆம் ஆண்டு மாதிரி நம்ம சென்னை மெட்ரோவுடைய ஃபேஸ் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் எந்த ஸ்டேஜ்ல பிளான் செய்யப்பட்டது அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இடையிலான பகுதியில நம்ம மெட்ரோ ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரும்போது பொதுமக்கள் கம்யூட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்ற நோக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டருக்கு இந்த ரூட்டை இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. இதோடைய மொத்த காஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 9300 crores 9400 crores எஸ்டிமேட் பண்ணாங்க. இந்த பிளான்லயே நிறைய கன்ஃபியூஷன் ஆனது இருந்தது. அதுவும் குறிப்பா இந்த ப்ராஜெக்டுடைய எலிவேஷன் தொடர்பான கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருந்தது. இந்த ப்ராஜெக்டுடைய ரீடிசைன்லாம் முடிஞ்சு ஃபைனலா ஒரு 18 to 20 மீட்டர் எலிவேஷன்ல இந்த ரூட்டை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபைனலைஸ் பண்ணி அதற்கான டிபிஆரை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அமிச்சாங்க. ஆனா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாம ப்ரிப்பேர் பண்ண காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் அப்படின்றது சென்னையுடைய கரண்ட் டிராஃபிக் பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்றதால ரொம்பவே அவுடேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளானை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2025 ஏப்ரல் மாதம் மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இந்த சிபிஎம்ஐயும் நீங்க டிபிஆரையும் ரீசப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே அதற்கான பணிகளானது நடந்தது. இந்த காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளானையும் டிபிஆரையும் நம்ம ரீசப்மிட் பண்ணிட்டு இன்னொரு பக்கமா இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான ஃபண்ட்ஸையுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ண ஆரம்பிச்சது. எதற்காக இந்த இனிஷியல் சாங்ஷன் அப்படின்னு பார்த்தா லேண்ட் அக்வயர் பண்றதுக்கும் தேவையான டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பேரகேட் சர்வேஸ் போன்ற விஷயங்கள் எடுக்கிறதுக்கும் இந்த ஃபண்ட்ஸை இவங்க அலாட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1900 crores நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டுக்காக சாங்ஷன் செஞ்சாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில 2026ஆம் ஆண்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் ஆனது வரணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இந்த லேண்ட் அக்வசிஷன்ஸ் எல்லாம் 2026ல வேகம் எடுக்கும். இல்ல அது பற்றின தகவல் வரும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னொரு வீடியோல கவர் பண்ணி போடலாம். இந்த வீடியோல இந்த தகவல் எல்லாத்தையும் ஷார்ட்டா கம்பைல் பண்ணி சொல்லிட்டேன். இந்த வீடியோல நம்ம கடைசியா பார்க்க போற ஒரு டெவலப்மெண்ட், அதாவது கீழம்பாக்கம் பகுதியில 2026ஆம் ஆண்டுல இந்த ப்ராஜெக்ட் பத்தின தகவலை நாம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் கீழம்பாக்கத்திற்கும் செட்டிப்புண்ணையத்திற்கும் இடையிலான எலிவேட்டட் காரிடார். கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்ததுல இருந்தே நம்ம சென்னையில இருந்து வெளியூர் நோக்கி போற வாகனங்களாகட்டும் இல்ல வெளியூர்ல இருந்து சென்னை நோக்கி வர வாகனங்களாகட்டும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. சாதாரண நாள்ல இது ஒரு பிரச்சனையா இருக்கிறது கிடையாது, ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்கு. ஆனா ஒரு பண்டிகை நாள் நீண்ட விடுமுறை அப்படின்னு வந்துட்டா சொல்லவே வேணாம், கிலோமீட்டர் நீளத்துக்கு டிராபிக் ஆனது அணிவகுத்து நிக்குது. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி தேட முடியுமா அப்படின்னு யோசிச்சு ப்ரப்போஸ் செய்யப்பட்டிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் கீழம்பாக்கத்திற்கும் செட்டிப்புண்ணையத்திற்கும் இடையிலான எலிவேட்டட் காரிடார். இந்த காரிடாரை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 3300 இருந்து 3400 கோடி ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் நீளத்திற்கு எலிவேட்டட் காரிடாரை இவங்க அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எலிவேட்டட் காரிடாரை இவங்க இனிஷியலா ஒரு 25 மீட்டர்ஸ் வித் அகலம் கொண்ட ஒரு 6-way லைனா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப அதை ரிவைஸ் பண்ணி இந்த எலிவேட்டட் காரிடாருடைய டோட்டல் வித்தை வந்து 29 மீட்டருக்கு உயர்த்தி இருக்காங்க. இந்த காரிடாருடைய ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது ஒரு பிஆர்டிஎஸ் இன்டகிரேட்டட் எலிவேட்டட் காரிடாரா பிளான் பண்றாங்க. பிஆர்டிஎஸ் அப்படின்னா என்ன? பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இந்த டிரான்சிட் சிஸ்டம் படி பஸ்ஸுக்குன்னு தனியா டெடிகேட்டட் லேன்ஸ் ஆனது இருக்க போகுது. அந்த ட்ராக்ல பஸ்ஸஸ் மட்டுமே போகும். இதனால அரசு பேருந்தாகட்டும் இல்லைன்னா தனியார் பேருந்தாகட்டும் ரொம்பவே வேகமா அவங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட முடியும். இந்த எலிவேட்டட் காரிடார்ல இவங்க பஸ் ஷெல்டர்ஸையும் அமைக்க இருக்காங்க. பஸ் ஷெல்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு
அது பஸ் ஸ்டாண்டா தான் இருக்கணும். பஸ் ஸ்டாண்ட் அமைச்சாங்க அப்படின்னா இந்த எலிவேட்டட் காரிடார்லயே போய் பேசஞ்சர்ஸ் அவங்களுடைய பஸ்ஸஸ் ஏறிக்க முடியும். பேசஞ்சர்ஸ் ஃப்ளைஓவருக்கு மேலே ஏறி பஸ் ஏறணும் அப்படின்னா எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இவங்க எஸ்கலேட்டரையும் அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இது எப்படிலாம் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்றத டீட்டெயில் தான் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் அட் பிரசன்ட் 2025ஆம் ஆண்டுல இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவலை நம்ம கவர்மெண்ட் ஆனது கொடுத்துருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான இனிஷியல் டிபிஆரையும் ரெடி பண்ணாங்க. அதுல ஒரு சில ரிவிஷன் சொல்லி அந்த ரிவிஷன்ஸ் ஒர்க் ஆனது நடந்துட்டு இருக்கு. இந்த டிபிஆர் எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் டெண்டருக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த கீழம்பாக்கம் செட்டிப்புண்ணியம் எலிவேட்டட் காரிடார்ல டிபிஆர் ஆனது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அது அப்ரூவ் ஆகி டெண்டர்ஸை இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் 2026ல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருப்போம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம சென்னை மெட்ரோவை செங்கல்பட்டு வரைக்கும் கொண்டு போகுமா, அதற்கான அஸ்திவாரமா அடிப்படையா இந்த ப்ராஜெக்ட் அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.